ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். யாராவது நம்ம சேனல் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபை தட்டி விடுங்க. பார்த்தீங்கன்னா நம்ம 30,000 ஏர்ன் பண்ணுற சேனல் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது ஃபாரினில் ஹவுஸ்டேராக ஒர்க் பண்ணால் 30,000 ஏர்ன் பண்ண 1 மந்த் தேவைப்படும். இங்கே ஃபுட் டெலிவரி பண்ணி அந்த 30,000 நம்ம எவ்வளோ நல்லா ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்றது தான் சேலஞ்ச். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இன்றைக்கி டே எப்படி போகுதுன்றதையும் இன்றைக்கி நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்றதையும் பார்க்கலாம். வழக்கம் போல் 12 மணிக்கு லாகின் பண்ணி ஓட்டலான்னு சொல்லிட்டு நம்ம வண்டி ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. காலைல தான் ரெடி பண்ணி கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு சம்பவம், பெட்ரோல் லீக் ஆகிடுச்சிங்க. அந்த பைப் கொஞ்சம் டேமேஜாக இருந்தது போல். எல்லாம் ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு கரெக்டாக ஆர்டர்லாம் வந்துச்சு. சரி வண்டி எடுக்கலான்னு போனால் பெட்ரோல் ஸ்மெல் வந்துச்சு. சரி என்னடான்னு சொல்லிட்டு கீழே குஞ்சு பார்த்தா பெட்ரோல் லீக் ஆகிட்டு இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டோட வண்டி தான் எடுத்துகிட்டு நம்ம கிளம்பணும். இந்த வண்டி அவர்கிட்ட கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போய்ட்டு மெக்கானிக் ஷெட்டில் காமிடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அவர் தான் கொண்டு போயிட்டு மெக்கானிக் ஷெட்டில் காமிச்சு ரெடி பண்ணி கொண்டு வந்தார். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வண்டி எடுத்துகிட்டு அவர் வண்டி எடுத்துகிட்டு நம்ம போய்ட்டு பிக்கப் பண்ண ஆர்டர் போய் பிக்கப்லாம் பண்ணிட்டோம். சரி இன்றைக்கும் ஃப்ரெண்டு வண்டியில் தான் போனோம் அப்படின்னு நினச்சா நல்ல வேலை நம்ம ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ணி நமக்கு மறுபடியும் வண்டி ரெடி பண்ணி எடுத்து வந்து கொடுத்துட்டாரு. அப்புறம் மறுபடியும் ரிட்டர்ன் நம்ம வண்டி எடுத்துக்கிட்டு நம்ம வழக்கம் போல் நம்ம டெலிவரி பண்ண கிளம்பிட்டோம். பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு தாங்க, நேற்றும் அவர் தான் ஹெல்ப் பண்ணார், இன்றைக்கும் அவர் தான் ஹெல்ப் பண்ணார். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அகெயின் தேங்க்ஸ்டா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ டைம் 1:15 ஆகுது. பக்காவாக 2 டெலிவரி முடிச்சிட்டோம். 3வது ஆர்டர் வந்திருக்கு. சரி வாங்க கிளம்பலாம். டைம் பார்த்தீங்கன்னா 2:40 ஆகுதுங்க. இப்போ வர பார்த்தீங்கன்னா 5 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். 772 227 ரூபா தான் ஏர்ன் பண்ணியிருக்கோம். எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா துறைப்பாக்கமில் இருக்கோம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள தான் அப்பார்ட்மெண்ட்டில் தான் டெலிவரி கொடுத்தோம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆர்டரே ரொம்ப கம்மியாக தாங்க வருது. என்னன்னு தெரிலைங்க. போன வீக் நல்லா இருந்தது, இந்த வீக் ஃபுல்லாகவே கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆர்டர் வருதா என்னான்னு சொல்லிட்டு. டைம் பார்த்தீங்கன்னா 4:10 ஆக போகுதுங்க. இதுவரை பார்த்தீங்கன்னா 8 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். 360 ஏர்ன் பண்ணியிருக்கோம். அதாவது 360 ரூபா. அவ்வளோதாங்க முடிஞ்சது. நம்ம போயிட்டு மறுபடியும் 7 மணிக்கு லாகின் பண்ணி ஓட்டலாம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் நம்ம டெலிவரி கொடுத்தோம், ஆதம்பாக்கம். சரிங்க நம்ம கிளம்புவோம். போயிட்டு ரூமுக்கு போயிட்டு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் லாகின் பண்ணி ஓட்டலாம். இன்றைக்கி மினிமம் 1000 ருபீஸ்க்கு மேலே ஏர்ன் பண்ணோம். இன்சென்டிவ் அடிக்கணும். நேற்று தான் நம்ம இன்சென்டிவ் அடிக்கலை 2 நாளாக. சரிங்க கிளம்பலாம் வாங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8 மணி ஆகுதுங்க. நம்ம வழக்கம் போல் 7 மணிக்கு லாகின் பண்ணி ஓட்ட ஆரம்பித்தோம். பார்த்தீங்கன்னா 2 ஆர்டர் பக்காவாக முடிச்சிட்டோம். 3வது ஆர்டர் எடுக்க வந்திருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா அடையார் சங்கீதா வெஜ் ரெஸ்டாரண்ட் பின்னாடி தெரிஞ்சு பாருங்கள், இங்கே தான். சரி ஆர்டர் ரெடி ஆகிடுச்சான், நம்ம போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு வரலாம். கஸ்டமர் லொக்கேஷன் எங்கன்னு வேறு தெரில, இருங்க பார்ப்போம். கஸ்டமர் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா திருவான்மியூருங்க. இங்கேருந்து அடையார்லேருந்து எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டருங்க. சரி கிளம்பலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மோமோஸ் கடையில் தாங்க ஆர்டர் எடுக்க வந்திருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ரெடி ஆகலை. இது எந்த ஏரியாவில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெசன் நகரில் இருக்குது. இப்போ வர பார்த்தீங்கன்னா 11 ஆர்டர் ஓட்டியிருக்கோங்க. எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 524 524 ரூபா தான் ஏர்ன் பண்ணியிருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம இன்சென்டிவ் அடிக்கவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஆர்டர் ஓட்டணும். 14 ஆர்டர் ஓட்டினா தான் நமக்கு இன்சென்டிவ். சரி வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் நமக்கு பார்த்தீங்கன்னா வெயிட்டிங்கில் தான் இருக்குது. இன்னும் ரெடி ஆகலை ஆர்டரு. முன்னாடி இந்த கடைக்கு வந்திருக்கோம். இந்த தெருவில் தான் பீச் லாஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி விலாகில் சொல்லியிருந்தேன். கண்டினியூவாக நம்ம விலாக் பார்க்குற நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். டைம் பார்த்தீங்கன்னா 10-11 ஆகுதுங்க. நம்ம எத்தனை ஆர்டர் ஓட்டியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 16 ஆர்டருங்க. இன்சென்டிவோடு சேர்த்து எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 941 941 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தாங்க கொடுத்தோம்.
எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா பெசன் நகருங்க. அவ்வளோதான், நமக்கு நெக்ஸ்ட் ஆர்டர் இன்னும் வரல, வெயிட் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா 11:40 ஆகுதுங்க. நம்ம இப்போ வர 18 ஆர்டர் ஓட்டியிருக்கோம், 1078 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட் தான் லாஸ்ட் ஆர்டர் நம்ம எடுக்க வந்திருக்கோம். இப்போ நம்ம எந்த பிளேஸில் இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அசோக் பில்லரில் இருக்கோங்க. இங்கேருந்து நம்ம ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 கிலோமீட்டர் வரும். நேற்று நம்ம இங்கே தான் வந்தோம்னு நினைக்கிறேன். பாருங்கள், இங்கேருந்து 3 கிலோமீட்டர் தள்ளி கோடம்பாக்கத்தில் நம்ம கஸ்டமர் டெலிவரி கொடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறமா தாங்க வீட்டுக்கு போக போகிறோம். சரி, ஃபுட்டு ரெடி ஆகிடுச்சு, நம்ம கிளம்பலாம் வாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 11:58 ஆகுதுங்க. 19 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். ஃபைனலாக எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 1115, அதாவது 1115 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். அவ்வளோதாங்க. இங்கேருந்து நம்ம ரூமுக்கு எவ்வளோ தூரம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 12 கிலோமீட்டர் தாங்க வருது. ஆனால் லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா கோடம்பாக்கம்னு சொல்லிட்டு காமிக்குது. அவ்வளோதாங்க, நம்ம கிளம்ப வேண்டியது தான். அவ்வளோதாங்க, எல்லாம் முடிஞ்சது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நேராக ரூமுக்கு கிளம்ப வேண்டியது தான். ஒரு 1/4 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டினியூவாக விளாக் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல். நாளைக்கு விளாகில் பார்க்கலாம்.